தேவன் நம்மை மட்டுமாய் உங்களை எடுத்து வந்த பாதைகளுக்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் தேவன் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய அற்புதங்களையும் தேவன் எனக்கு உணர்த்தி வைத்தார். எங்களுக்கு சுகம் தந்தார், எங்களுக்கு பலன் தந்தார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமாம் வந்தவர்களே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டதில்லை. சகோதரர் சொன்னது போல அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிழைகினங்கள், எங்களுடைய கஷ்டங்களை. ஆனால் தேவனுக்கு நான் நன்றி இல்லாதவனாக இருந்தேன். அப்பொழுது தேவன் எனக்கு உணர்த்தி வைத்தார். ஏற்கனவே பரிசுத்த பிரதர் அலெக்ஸ் பிரதர் இந்த தாவீதை குறித்தும் சவுலை குறித்தும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் நான் வேறு செப்டரை அதை எடுத்துட்டேன். ஏன் கேட்டால், சவுல் எனக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தான். எப்படி என்றால், அவன் விழுந்து போய்விட்டான். தேவ சன்னதிக்கு முன்பாக அவன் விழுந்து போய்விட்டான். அதனாலே, ஆண்டவரே, நான் ஒரு சவுளை போல நான் ஆகிவிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை கேடான சிந்தைக்கு நீ ஒப்பு கொடுத்து விடாதீங்க, என்னை ரட்சிங்கன்னு கேட்டேன். தேவன் என்னை விடுதலையாக்கினார். தொடர்ச்சியாய் என்னிடத்தில் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு தந்தார். இந்த தியானம் என்பது வருஷ கணக்கில் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தார். அதனால் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் உணர்த்தி வைக்கப்பட்டேன். சங்கீதம் 66 18 நம்ம வாசிப்போம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்லுகிறார், நான் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நான் பிறரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறேன், பிறரை நான் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் தேவ சமூகத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அது கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சடங்காச்சாரமாகவே ஜெபம் பண்ணி கொண்டு இருப்போம். ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார்? அவர் செவி கொடுக்கவே மாட்டார். அப்படித்தான் சவுலுக்கும் செய்தார். அந்த வார்த்தைகளை பிரதர்கள் 2 பேருமே உங்களுக்கு எடுத்து காட்டினார்கள். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், அவன் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தான். அவன் ராஜாவாகிறது முன்னாடி கீழ்த்தரமாக இருந்த அவனை தேவன் உயர்த்தினார். ராஜாவுக்கு வந்த பிறகுட்டு அவன் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தான். அவன் பொல்லாதவைகளே சிந்தித்து கொண்டிருந்தான். கோலியாத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு ஒரு மனிதன் தேவை. கோலியாத்தை ஜெயிப்பதற்கு தாவீது வந்தார். தாவீது வரும்பொழுது அவன் சொல்லுகிறான், வாக்குறுதியை கொடுக்கிறான். யார் கோலியாத்தை ஜெயித்தார்களோ அவருடைய மகளை கொடுத்து அவனை என்ன செய்வேன், என்னுடைய ராஜ்யத்தில் அவனை பக்கத்தில் நான் அமர வச்சிருப்பேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவனுக்கு வரி விலக்கே இருக்காது, அவன் குடும்பத்துக்கே அவனுடைய வரி விலக்கே இருக்காது என்று சொல்லுகிறார். ஆனால் ஜெயித்து வந்த பிறகுட்டு அவனை பகைக்கிறான், அவன் எரிச்சல் அடைகிறான். பின்பு 2வது மகளையும் தாரம் என்று சொல்லுகிறான். 2வது மகளுக்கும் அவன் சொல்லுகிறான், அதுக்கு என்னுடைய ராஜாவுக்கு நான் மருமகனாகுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஏன் தகுதி இல்லை என்று சொல்லுகிறார்? அவருடைய பரிசம் போடுறதுக்கு அவருக்கு பணம் இல்லை. அப்படி தான் அந்த நம்ம 1 சாமுவேலில் பார்க்குறோம். பரிசம் போடுறது கூட என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றான். அவர் சொல்லுகிறார், பரிசம்லாம் வேண்டாம், இஸ்ரவேலர் பெலிஸ்தியர்களுடைய நுனித்தோலை 100 தோல் கொண்டுட்டு வந்தால் அப்பவும் கேடான சிந்தைக்கு பாவத்தின் மேலே பாவம் கூட்டிக் கொண்டே இருக்கிறான். பாவத்தின் மேலே பாவம் கூட்டிக் கொண்டே இருக்கிறான். கூட்டிக் கொண்டு தான் அப்படியா 1 சாமுவேல் 22வது அதிகாரம். இப்பொழுது நம்ம சுருக்கமாகவே நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் போய் முன்ன நீங்கள் வாசிச்சு பாருங்கள். 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 22:14. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? பாருங்க, இவன் ஒரு ஆசாரியன்,
இவன் தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்து போஜனத்தை கொடுத்து மேலே பார்க்குறோம். அவருக்கு கோலியாத்தினுடைய பட்டயத்தையும் அவர் கையில் கொடுக்கிறார். இது சவுலுடைய பகையாளி என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அவன் ராஜாவினுடைய மருமகனேன் என்று சொல்லி அவ்வளவாய் அவரை உபசரிக்கிறார் தாவீதை. ஆனால் அவனும் ரொம்பவும் கோபம் கொள்ளுகிறான். 16 வாசிப்போம். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். அவன் கெஞ்சுகிறான், நீங்கள் உங்களுடைய மருமகனுக்கு தான் செய்தி என்று சொல்லி. ஆனால் ராஜா பார்த்து, நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவன் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா தேவாக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். யோதியமீனாகிய தேவாக்கோ ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தும் 85 பேரை அன்றைய தினம் கொண்டு போட்டான். பாவத்தின் மேலே பாவம், பாவத்தின் மேலே பாவம் அவன் கூட்டிக் கொண்டே இருக்கிறான். அவர் தாவீதோ சொல்கிறார், என்னால் தான் நீங்கள் எல்லாம் செத்து போயிட்டேன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறார். பின்பு அவன் பாவத்தின் மேலே குட்டி மறுபடியும் தேவன் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. அதனால தான் பார்க்குறோம், சாமுவேல் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6 நம்ம வாசிப்போம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அங்கே சவுல் போய் கேட்கிறான். அதனால தான் இங்கே பார்த்தோம், அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறவர்கள் தேவன் செவி கொடார். இவன் அக்கிரமத்தின் மேலே அக்கிரமம் பாவங்களை சுமத்தி கொண்டு போகிறார். அப்பொழுது அவன் என்ன செய்கிறார் கேட்டா, அங்கே சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவன் செப்பனங்களையாவது அப்படின்னா அவனுடைய கணவன் வழியாகவோ குருக்கள் மூலியமாகவோ இறைவாக்கினர் மூலியமாகவோ அவருக்கு என்ன செய்யவில்லை, பதில் கொடுக்கவில்லை. அப்படி தான் ஆர்சி பைபிளில் இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் அவன் அது மேலே மறுபடியும் சோசியம் பார்க்க போகிறான். சாமுவேல் மரித்த சாமுவேலை எழும்பி வர பண்ணுகிறான். அதையெல்லாம் செய்கிறான். அதில் தான் உபகாமத்தில் 18வது அதிகாரம் 11 வாசிப்போம். மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். ஏன்னா யாருக்கிட்டே அஞ்சனம் பார்க்கிறதோ செத்தவர்களிடத்தை குறி கேட்கிறதோ எதுக்குமே நடக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் சவுலோ பாவத்தின் மேலே தேவனிடத்தில் போகவில்லை. நான் சொன்னேன், நம்ம யாராவது முறுமுறுத்திருந்தோம்னா, நம்ம குறை சொல்லி இருந்தோம்னா, இன்றைக்கு கூட எங்களுக்கு ஒரு நல்ல இழப்பு வந்தது எங்களுடைய தகுதிக்கு முன்பாக. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வெளியே வந்தேன், 4 மணிக்கு வந்தேன். அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார். அவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படவே இல்லை. எங்களுடைய கோழியெல்லாம் ஏதோ மருந்து வச்சு எல்லாமே செத்து போச்சு, நாங்கள் அள்ளி போட்டோம். அப்பொழுது நாங்கள் யாரை சந்தேகப்பட முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். உடனே நான் போனேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நம்ம யாரையும் சந்தேகப்பட வேண்டாம், அப்படியே அள்ளி போட்டுட்டு நம்ம வந்துடுவோம். தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களுடைய சத்தம் வீதியில் கேட்கப்படுவதே இல்லை. எங்களுடைய சத்தம் வேதியில் கேட்கப்படவே இல்லை. தேவன் என்னை காத்து கொண்டார். அதுக்கு நான் பெருமை பாட்டுவதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. தேவன் எங்களுக்கு கிருபையை தந்தார். தேவன் எங்களுக்கு கிருபையை தந்தார். ஆமாம் மந்தர்களே, நம்ம அக்கிரமத்தின் மேலே அக்கிரமம் கூட்டிக் கொள்ளவே வேண்டாம். ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி, உங்களுடைய ஆலோசனைக்காய் உங்களுடைய செய்திக்காய் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அது சொல்கிறதுனால என்ன இருக்குது பிரதர்? ஒன்றுமே இல்லை. நானும் வார்த்தையை கேட்குறேன், பிரயோஜனமாக இருக்குன்ட்டு சொல்லிவிட்டு தான் நான் போய்கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சொன்னார் ஆண்டவர். கடந்த நாட்கள் எண்ணத்தில் பேசினதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். உடனே ஆண்டவரே உமக்கு நன்றி, நான் சத்தியத்தை அறிய வேண்டும். அப்பொழுது இயேசு என் இடத்துல உருவாகார். கணவன் மனைவி அறிந்த பின்பு ஒரு குழந்தை உருவாகுவது போல நான் சத்தியத்தை அறிந்த பின்பு என்னிடத்தில் ஒரு ஏசாண்டவர் உருவாக்கி வேண்டும். வெளியில் இருக்கிறோம், நான் அந்த சபைக்கு தான் போகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்மளுடைய சத்தம் வீதியில் கேட்கப்படுகிறது. நம்மளுடைய சத்தம் வீதியில் கேட்கப்படுவது அன்பர்களே வேண்டாம். அப்படி நான் சொல்லுவேன், அப்படி என் சத்தம் வீதியில் கேட்கப்படுவது என்றால் நான் சபைக்கு தான் போகிறோம் என்று நான் சொல்ல வேண்டாம், யாருக்கிட்டையும் ட்ராக்ஸ் கொடுக்க வேண்டாண்டவரே. தேவன் எனக்கு பேசுகிறார், என்னிடத்தில் பேசுவார்.
என்னையே நியாயந்திருக்கும்படி தான் நடத்துவார் தேவன். அவர் அற்புதமான தேவன்க, நம்மளை அதிசயமாய் அவர் நடத்தி கொண்டு போகிற தேவன். 1 சாமுவேல் 28 15 16 வாசிப்போம். 16 கூட வாசிப்போம், அதெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், பிரதி வாசிச்சிருக்காங்க. 16 மட்டும் வாசிச்சுட்டு நம்ம போவோம். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். உனக்கு சத்துருவாய், தேவன் சத்துருவா இல்லை. நமக்கு புத்தி சொன்னவர்கள் மேலே எரிச்சல் அடைகிறோம், நம்மளை கடிந்து கொள்ளுவர்கள் மேலே நம்ம எரிச்சல் அடைகிறோம். அந்த சத்தியத்தை நம்ம விலகி கொள்ளுவதில்லை, அவங்களை காட்டி நம்ம ஒதுங்கி போகிறோம். அவர்கள் சத்ரு இல்லை, நான் சத்ருவாயிட்டேன். ஆனால் தாவீதுக்கு அவன் சத்ருவாய் இருந்தான், சத்ருவை அவன் சிநேகித்தான். தாவீது சத்ருவை தேவன் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார், ஆனால் என்ன செய்யவில்லை, தீங்கு ஒன்று நடத்தவே இல்லை. அவன் சத்ருவாய் இருந்தான். சவுல் பாவத்தின் மேல் பாவம் கூட்டி கொண்டான். 31வது அதிகாரம் 5. சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது, போதும், சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி தன் ஈட்டியை நாட்டி அது மேலே விழுந்து அவன் செத்து போகிறான். அதுக்கு என்ன செத்ததுக்கு காரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 1 நாளாகமம் 10வது அதிகாரம், இங்கே எஸ்ரா எழுதுகிறார். 13 நம்ம வாசிப்போம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாய தாவீது வசமாக யார் கொண்டதுன்னு இருக்கு, தேவனே கொன்றான் இருக்கு. இங்கே எஸ்ரா எழுதுறாருங்க, 740 வருஷத்துக்கு பின்பாக அவரை குறிப்பிடுகிறார். சரி, இப்போ நம்ம தாவீதை பார்ப்போம். அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு தேவ மனிதன் தேவன் சொன்னதை செய்து பெரிய மனுஷனாய் ஆகிறதை விட அவர் சொன்னதை செய்து அவருக்கு பிரியமானவனே இருப்பதே சிறந்தது. எப்படி? தேவன் சொல்லாததை ஒன்று செய்து, தேவன் அப்படி தான் இருக்குது, தேவன் சொல்லாததை செய்து பெரிய மனுஷனாய் ஆகிறதை விட அவர் சொன்னதை செய்து அவருக்கு பிரியமானதை இருப்பதாக சிறந்தது என்று சொல்லி. இப்போ தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 19 வாசிப்போம். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். இப்போ தாவீது யுத்தத்துக்கு போகும்போது தேவனிடத்தில் போய் கேட்குறார். தேவனிடத்தில் போகும்போது அவர் சொல்கிறார், நீ போ என்று சொல்லுகிறார். அங்கே யுத்தம் சரியாக நடக்கிறது. 22 வாசிப்போம். பெலிஸ்தர் மறுபடியும் திரும்பவும் அங்கே வருகிறார்கள். ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேரே போகாதே, அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது நீ சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். முன்பாக புறப்பட்டிருப்பார் எப்படின்னு கேட்டா, அவருடைய தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமே செய்ய, வார்த்தையின் பிரகாரம் செய்ய. அது முசுக்கு கட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆர்சி வேதாகமத்திலேயோ அங்கே அது பீர் மரம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து 1 நாளாகமம் 14வது அதிகாரம் 13 நம்ம வாசிப்போம். பெலிஸ்தர் மறுபடியும் அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு, புறப்படு. அப்படின்னா அங்கே என்ன பட்டுக்கிட்டா, முன்னிருந்து நீ எதிர்க்க வேண்டாம், மாறாக அவர்களுக்கு பின்னாக சுற்றி போய் பீர் மரங்களின் எதிரே வந்த பின்பு அவர்களை பின்தொடர்ந்து, மேலும் நீ
மரங்களின் உச்சியிலே மனிதர் நடந்து வரும் சத்தத்தை நீ கேட்கும்போது போரை தொடங்கு. அந்த மனிதர் யார் தெரியுமா? அவதான் நம் ஆண்டவர். நமக்கு ஒவ்வொரு நாளும் துணை நிற்கிற தேவன். நீ ஒரு காரியத்தை செய்யும்போது தேவனை நீ சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால தான் அவருக்கு அவர் பாவியாக தான் இருந்தார். ஆனால் அவருடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். அவர் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் இரக்கம் காட்டுகிறார். நாம் சத்தியத்தை கேட்கறது மட்டுமல்ல, அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். அங்கே மோசே தன்னுடைய செங்கடலை ரெண்டா பிளக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய கோலை நீட்டி என்று சொல்லுகிறார். அப்படி நான் தியானித்து பார்த்தேன். அவர் நீட்டும் போது அவர் என்ன செய்கிறார்? கடல் வழியாய் வெற்றாந்தரை வழியாய் போகிறார். அங்கே போயிட்டு அங்கே திரும்பி அவர் சொல்லும் பொழுது நீ கடல் மேலே உன் கையை நீட்டி என்று சொல்கிறார். முதல்ல கோலை நீட்டச் சொன்னார், மறுபடி கையை நீட்டச் சொன்னார். எப்படி பார்த்தீங்களா? தேவன் நடத்துகிற விதம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் தேவன் நடத்துகிறார். ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் ஒவ்வொரு விதமாய் நடத்துகிறார். தேவன் அற்புதமான தேவன். நம்மளுடைய பிள்ளைகள் இடத்துல எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேரம்பிள்ளைகள் இடத்துல எப்படி நேசிக்கிறோம்? அப்படியா? பிள்ளைய நாங்கள் பார்க்கணும், ரெண்டாவது குழந்தை பிறந்தால் நீங்கள் தான் பார்க்கணும். நம்ம மிஷினரி ஊழியம் செய்கிறோமுங்க, ஒரு ஊழியத்தை செய்கிறோம் தேவன். அப்படின்றா இப்போ உள்ள அனாதை குழந்தைகள் எடுத்து நம்ம மிஷினரிகள்லாம் நம்ம வளர்த்தாங்களே, அது அந்த குழந்தைய நீங்கள் வளங்க, எந்த குழந்தைய நாங்கள் வளர்க்குறோம்னு சொன்னாங்க? இல்லை. குழந்தைய நாங்கள் பார்க்கணுமா, ரெண்டாவது குழந்தைய நீங்கள் தான் பார்க்கணுமா? எவ்வளவு தன்மையுடையவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு விசாலமுள்ள இருதயமுள்ளவர்களாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம நடக்க வருகிறோம். கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளவில்லை. நம் தாவீதை போல் அந்த கிருபை பெற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்லிக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் ஆட்டுவாங்க, ஆட்டிட்டு அப்புறம் நான் போய் ஆட்டுவேன். என் மருமையை இருந்தால் என் மருமையை ஆட்டுவார், என் மகன் ஆட்டிட்டு கொஞ்சம் படுத்துடும், என் மருமையை ஆட்டுவார், அவரை போய் நீங்கள் கொஞ்சம் தூங்குன்னு சொல்லிவிட்டு அப்படி ஆட்டுவேன். ஆட்டிட்டு அவங்க கூடவே நான் படுத்துருப்பேன். கேட்டு பாருங்கள் நீங்கள். 3 மணிக்கு எந்திரிச்சு என் கன்னத்தில் அரைஞ்சி என்னை உசிப்பிக்கிட்டு இருக்கோம். அது பேரம்பிள்ளையில் பார்க்குறதுக்கு மூண்டா பேண்டா அதையெல்லாம் சைத்து கொள்ள தன்மை இல்லை. குழந்தைய நீங்கள் பாருங்கள், ரெண்டாவது குழந்தைய நாங்கள் பார்க்குறோம். நல்ல கிறிஸ்துவர் தாங்க நம்ம நல்ல கிறிஸ்துவர்கள். அதை அன்பு செலுத்த முடியவில்லை. ஒரு மிஷினரி ஊழியம் செய்தால் எப்படி இருக்கும்? கடந்த நாட்களில் ஒரு மனிதன் என்னுடைய குப்பையெல்லாம் மன அழுத்தமுள்ளவன் கொண்டாந்து போடுவான். எனக்கு ஏதாவது இடைஞ்சல் செய்தி போவான். அவங்க அம்மாவும் தம்பி உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குறாங்களோன்னு சொன்னேன். ஆமாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். நீ சொல்லுங்க, அண்ணே நீ எனக்காக நீங்கள் ஒரு ஆள் தானே அழுகிறீ அப்படின்பேன். அவனுடைய மனநிலை அவ்வளவு மனநிலை. உடனே இதெல்லாம் அப்போ குப்பையெல்லாம் அள்ளி கொட்டு போவா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டதுக்கு இன்னொருத்தருடைய காலில் கிடக்கிற செருப்பு எடுத்து என்னை அடிக்க வந்தாப்புல. அப்படி பிடுங்குறாப்புல. அவர் கொடுக்கல செருப்பை. ஆனால் என்னை தாறுமாறாக திட்டிட்டு போயிட்டாப்புல. மறுநாள் காலையில் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொன்ன. நானும் வணக்கம் சொன்னேன். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. விட்டா கடைக்கு அப்படியே விழுந்து கும்பிட்டானே என்னை. நான் சொன்னேன், அப்படி செய்யாதப்பா, நீ ஒரு பாவம்ப்பா, நான் உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். எப்படின்னே என்னோட நீங்கள் பேச முன்பு வந்திய என்னோட நீங்கள் பேசுகிறீங்களே அது எப்படின்னு கேட்டான். போயிட்டான். மறுநாள் திரும்பி வந்தான் காலையில். எப்படின்னு என்னோட நீங்கள் பேசுகிறதுக்கு எப்படி உங்கள் மனம் வந்துச்சுன்னு கேட்டேன். இதாப்பா இயேசுனுடைய அன்பு. இயேசு அப்படி தான் உன்னையும் நேசிக்கிறார்ப்பா. அப்போ நான் யோசித்தேன், இந்த மனிதன் செய்தது போல் இன்னொரு மனிதன், சாதாரண மனிதன் செய்தால் அதை நான் பொறுத்து கொண்டு இருப்பேனா? அப்படி பொறுக்கிறது தான் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் அதனுடைய வழி. தாவீது அதைத்தான் செய்தார். தன் சத்துருவை சிநேகித்தார். கடந்த நாட்களில் பரிசுத்தம் சொன்னாங்க, கொரிந்தியரில் எழுதுவார், அவன் தலையில் மேலே அக்கினி தள்ளலை குவித்தாயின்ட்டு. ஆனால் ஒரு தீங்கு அவர் செய்யவே இல்லை. ஆனால் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தாவீதை ஆசீர்வதித்தார். ஆமாம் வந்தவர்களே, நம்ம குழந்தையில பரிசுத்தம் பிரதர் அவருடைய பிள்ளைகளை பராமரித்து பார்த்தார். கொஞ்ச நேரம் பராமரித்தார். அவருடைய பிள்ளையை எவ்வளவு காலமாக பராமரித்தார். அப்படி நமக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம எப்படி வளர்ப்போம்? நான் சிஎஃப்சி சர்ச்சில் இருக்கிறேன்னு சொல்கிறோம். நம்மளுடைய சத்தங்கள் வீதியில் கேட்கப்படுகிறது. நம்மளுடைய சத்தம் வீதியில் கேட்கப்படுதான் பாந்தவர்களே. ஆண்டவரே என்னை இரட்சியும், நான் ஒரு சவுளை போல இருந்து விட வேண்டாம், தாவீதை போல ஒரு மனம் திரும்பினவராக இருந்து விட உதவி செய்யும். ஒரு தாவீதை போல ஒரு மனம் திரும்புகிற ஒரு இருதயமுள்ள தாங்க ஆண்டவரே. ஆமாம், மீகால் தன்னுடைய சன்னல் வழியாக தாவீதை இறக்கி விட்டு தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். சன்னல் வழியில் 3 நக்கலை வேதாகமத்தில் குறிப்பிடுகிறது. பவுலை இறக்கி விடுகிறார்கள். அங்கே ராக்காப்பு என்ற அந்த வேகுகாரர்களை சன்னல் வழியாக அவங்களாம் வெற்றி சிறந்தார்கள்.
தேவனுக்காய் ஒரு ஆமாம் மதர்களே, வாலிபர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு பாடுகள் சகிக்கும் பொழுது, ஒரு துன்பங்கள் வரும் பொழுது நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் சகித்து கொண்டால் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். அதான் ஒரு மனிதன் செய்கிறார். நீ இருக்கிற இடத்துல நீ உண்மையில்லவனாக இருந்து விடுது. இந்த இடத்தை விட்டு நான் வேற போய் வேற எங்கேயாவது நீ தேவனுக்கு பிரியப்படுத்தி வாழ்ந்துடான்னு நினைக்கிறதா? அது முடியவே முடியாது. எந்த இடத்துல நீ இருக்கிறியோ அங்கே சமாதானமும் உனக்கு சந்தோஷமும் நீதியுமாக நடக்கும்படி நீ நடந்து கொள்ளு என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் எழுதுவார். ஆமாம், அந்த நம்ம இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். ஆமாம், அவருடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டார். அமல்ராஜ் பிரதருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவங்க படாத பாடுபட்டார்கள். தேவன் அவங்களை உயர்த்திருக்கார். தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாய் தேவன் நடத்துகிறார். ராஜா பிரதருக்கு 2 குழந்தையை கொடுத்து விட்டார் தேவன். அவர்களுடைய பாடுகளை ஒரு குழந்தையை வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியலை. ஆனால் 2 குழந்தைகளை வச்சு எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அவங்கெல்லாம் ஒரு பாடுகளில் கடந்து வெளியே வந்தவர்களா? நம்ம சபையில் இருக்கிறதுனால அந்த பாடுகளை செய்திருக்கிறார்கள். இல்லைன்னா உலகத்தில் உள்ளவர்களைப் போல எங்கேயோ கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருப்பார்கள். தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மளை உயர்த்திருக்கிறார். பவுலோ தன்னுடைய சன்னல் வழியாக இறக்கி விடப்பட்டார். பாவத்தை எல்லாம் ஜெயித்தார். ஆமாண்டவரே, நான் பாவத்தை ஜெயித்து விடட்டும். அவர் பட்டினியாக இருந்தார், நிர்வாணம் இருந்தால், வறுமையாக இருந்தார். கடந்த நாட்களில் மன உளைச்சலே இருந்தேன். எங்கள் வீட்டில் சொல்வார்கள், நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா உங்களை மனநிலை டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும்னு சொன்னாங்க. கேட்டு பாருங்கள். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரேன்னு அழுதேன். இப்போ கூட சாகரியா அழுகிறேன்னு சொல்லுகிறார். நம்ம எப்போவாவது பிரகாசம் பிரதர் சொன்னது போல் எப்போவாவது தேவ சந்நிதியில் போய் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுதுருக்கிறோமா? ஒரு செய்தி கேட்கும்போது நம்ம உள்ள உடையுதா? ஆண்டவரே, எனக்கு உடைந்து உள்ளத்தை தாரும். நான் சவுலை போல என் இருதயத்தை கடினப்படுத்தி விட வேண்டாம். ஆண்டவரே, ஒரு மனம் திரும்பிக்கிற பாவியாக இருந்து விட உதவிச்சியும் என்று சொல்லி தேவனையே நம்ம சார்ந்து கொள்வோம். தேவன் நம்மளை நடத்துவார். ஆமீன். நாம் சங்கீதம் 66 அந்த 18 அந்த வசனத்தை வாசித்து அதிலிருந்து நாம் அந்த ஒரு வசனத்தில் இருந்து மாத்திரம் நான் தியானித்ததை நான் உணர்த்து வைக்கப்பட்டதை உங்களோட பேச விரும்புகிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இதை நாம் எப்படி தாவீது தன்னுடைய இருதயத்தில் இந்த ஒரு வசனத்தை பதித்து கொண்டிருந்தாரோ, அல்லது இந்த ஒரு கருத்து அவருடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருந்தது. என்னது அப்படின்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இதை இவர் அனுபவிச்சு தான் அதை சொல்கிறார். இதை அனுபவித்து அவர் சொல்கிறார். எப்படி அதை அனுபவிச்சிருக்க முடியும் அப்படின்னா, இவருக்கு மனைவிகள் இருந்தார்கள். இருந்தாலும் அவர் உரியாவின் மனைவியை அவர் 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 தனக்கென்று கொண்டார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார், ஜெபிக்கிறார், ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. குழந்தை இறந்து போனது. இப்போ நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் தாவீது ராஜா, அது முக்கியம் இல்லை. என்னுடைய உள்ளத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டு ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதற்கு அப்புறம் ஆண்டவரே ஆசீர்வதியும் அந்த பிள்ளையினுடைய உயிரை காத்தல்னு சொன்னா, நீயும் பிரேயரும் போப்பாட்டு ஆண்டவர் செவி கொடார். அப்போ இதை அனுபவிச்சதுனால இந்த தாவீது பின்னாடி எழுதுறாப்புல, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நான் ஜெபிச்சு பார்த்தேன், நான் உபவாசித்து பார்த்தேன், ஆண்டவரே அந்த பிள்ளையை காத்தலும் என்று சொல்லி பார்த்தேன். பிள்ளை இறந்து போனது. இவருக்கு முடிவுக்கு வந்தார், நான் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு ஒரு காரியத்தை செய்திருப்பேன் ஆகில், நான் எவ்வளவுதான் நான் அதற்கு பிறகு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அது தாவீது ராஜாவுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் அதான். நாம் உபவாசிக்கலாம், மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணலாம். ஆனால் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் என் உள்ளத்தின் நோக்கம் அது அக்கிரம சிந்தையாக இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்வார்? நான் உன்னுடைய ப்ரேயருக்கு என்ன செய்ய மாட்டேன், உன்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன். அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே என்னுடைய ஜெபங்கள் ஏராளம், ஆனால் ஏன் கேட்கப்பட, நம்ம எல்லாரும் என்ன கேட்போம்னா, ஏன் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறீங்க, ஏன் ஆண்டவரே என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவோம். அவர் பதில் தந்திருக்கிறார். என்னது?
என்ன பதில்? இருதயத்தில் அக்கிரம சிந்தை உள்ளவருடைய பிரேயரை நான் கேட்க மாட்டேன். இப்போது யார் சொல்ல முடியும் நான் எது கேட்டாலும் என்னுடைய பிரேயரை ஆண்டவர் உடனுக்குடன் செய்கிறார்? இதை யார் சொல்ல முடியும்னா தாவீதல்ல, தானியேல் சொல்ல முடியும். அதை யார் சொன்னது அப்படின்னா ஒரு தேவதூதனே சொல்கிறார். எப்படி? அவர் முழங்கால் போடுவார், அவர் அந்த ஆண்டவனை துதிப்பார், அவர் முழங்கால் போடுவார். ஒரு நாளைக்கு 3 முறை எப்படியாக தன்னுடைய முழங்காலை முடக்கிய மனுஷன் அவர் ஒரு முறை ஜெபிக்க அப்படி முழங்கால் போடுறாரு. நீ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்ன, ஆமேன்னு சொல்றதுக்கு முன்ன அது கேட்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எந்த அக்கிரம சிந்தையும் இல்லை. இப்போ நாம் ஒரு வேளை இப்படி சொல்லலாம், நானும் தான் ப்ரேயர் பண்ணி பார்க்குறேன், என்னன்னு தெரில, என் ப்ரேயர் ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு, ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுவார், அந்த பேச்சே விட்டுரு, நீ பேசாத, என்கிட்ட கேட்காத. ஏன் எப்படி சொல்கிறார் அப்படின்னா நாம் என்ன what do we fail and where do we fail? நம்ம எங்கே தவறுகிறோம் என்றால் நம்ம ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறார் செவி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறோமே ஒழிய என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை உள்ளவனாக இருக்கிறேனா என்ற ஆராய்ச்சி என்ற சிந்தை எனக்குள்ளே இல்லவே இல்லை. நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு நிகழ்வு எப்படின்னா, பேதுரு இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி சொல்கிறாரு, எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், உம்மை விட்டு ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு எச்சரித்து ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, சேவல் இன்று 2 முறை கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அதெல்லாம் நடக்காது, நமக்கு இருக்குது, ஒரு வாள் இருக்குது, வெட்டிட வேண்டியதான் எவன் வந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் வீரமாக போகிறார். சரி, இப்போ என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன நடந்தது அப்படின்னா, அவரால் அவர் சொன்னதை என்ன செய்ய முடியல, காத்துக்கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லி அனுப்பிச்சார், உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபித்து கொண்டேன். சரி, ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர். உண்மையா? ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவரா? ஆமென். அப்படின்னா அவர் யூதாஸுக்கு என்ன செஞ்சுருக்கணும், ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனால் ஜெபம் பண்ணல. யூதாஸ், நான் நினச்சி பார்த்தேன், யூதாஸ் மாத்திரம் அன்னைக்கு மாத்திரம் இறக்காமல் இருந்திருந்து ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் இயேசு உயிர்த்த உடனே திரும்ப ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் அப்படி நினச்சேன், யூதாஸு இனிமையாவது ஒழுங்காக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவருடைய ஜெபத்தை அவர் கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அதே யூதாஸ் பின்னாடி சொல்லுவாப்புல, இந்த குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி, அப்படின்னா குற்றமற்ற ஆள் நீனே சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற? அப்போ உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? அக்கிரமம் இருக்குது. அக்கிரமத்தோட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர் என்னை மட்டும் காப்பாற்ற மாட்டேங்கிறாருன்னா எப்படி காப்பாற்றுவார்? அக்கிரம சிந்தை உள்ளவனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். இன்னொரு அக்கிரம சிந்தை சொல்கிறேன் பாருங்களேன், இது ஒரு அக்கிரம சிந்தை, இன்னொரு அக்கிரம சிந்தை. ஒருத்தர் வராரு, அவர் ஒரு பரிசேயர். நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம்னா, இந்த சர்ச்சுக்கு ஆரம்ப நாட்களில் அதிகமாக அப்படி வசனங்கள்லாம் கேட்கும்போது நம்ம உணர்வடைஞ்சு என்ன செய்வோம் அப்படின்னா, திடீர்னு புது கிறிஸ்தவர்கள் எப்படி செய்வோம்னா, ஒருவேளை உபவாசமாக இருப்பான், ஒருவேளை நம்ம பைபிள் காலையில் இருந்துச்சோன்னே வாசிப்பமாக இருக்கும். இப்படி பல காரியங்களை நம்ம எதெல்லாம் அவருடைய திட்டங்கள், அவருடைய ரூல்ஸ், ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு கட்டளையாக கொடுத்துக்கிறோம் அதெல்லாம் செய்வோமா இருக்கும். உடனே நமக்குள்ளே என்ன செய்யும், ஆவிக்குரிய ஒரு பெருமை உப்பி வரும். வந்தோடனே போய் ஆண்டவரே, நான் வாரத்தில் 1 நாள் 2 நாள் உபவாசிக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு தெரியுமில்ல நான் பைபிள்லாம் படிக்கிறேன், காலையில் எந்திரிக்கிறேன், இப்படி. ஆனால் அந்த இருக்கேன் பாருங்க அப்படி சொல்லுவோம். சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வைப்போம்னு வச்சுங்களேன், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டார். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், நான் ப்ரேயர் பண்ணுறேன், நான் உபவாசிக்கிறேன், நீங்கள் ப்ரேயர் பண்ணி, அது உபவாசி ப்ரேயர் பண்ணி எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வர மாட்டேங்குது, நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நடக்காது. ஏன்? உன்னுடைய இருதயத்திலே அக்கிரம சிந்தை. எது அக்கிரம சிந்தையா? உன்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணாததே அக்கிரம சிந்தை. எது அக்கிரம சிந்தை? என்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக. எப்படிப்பட்டவனே? அந்த தர்றான் பாரு, ஒரு தீட்டு பிடிச்சவன். யாரு அவன்? தான் அந்த ஆயக்காரப்பைய. இப்படி சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணி பாருங்களேன், நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது ப்ரேயரில் ஒன்றுமே கேட்கப்படாது. ஆனால் ஆண்டவர் யாருடைய ப்ரேயரை கேட்டாப்ல அப்படின்னா, அவருக்கு சொல்லிக்கிறது மாதிரி ஒன்றுமே இல்லை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தான். அவர் சர்ச்சுக்குள்ளே வாங்க அப்படின்னா அவர் வரமாட்டேங்கிறாரு. எப்படின்னு அன்னைக்கு பார்த்தது மாதிரி அவர் பாதத்தில் விழாமல் பாதத்தின் அருகே விழுந்தார். ஏன்? பாதத்தில் விழுகிறது கூட எனக்கு தகுதி இல்லையா?
யோவான் சாணன் சொல்லுவாப்பில், உம்முடைய மிதிரிகளை சுமப்பதற்கு கூட நான் தகுதியேற்றவன், அதை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியேற்றவன். இந்த தாழ்மை இதை பார்க்குறாரு. அதே போல் இந்த ஆயக்காரர் என்ன செய்கிறான், ஆண்டவரே நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது, உள்ளே வர்றதுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. நூற்றுக்கு அதிபதி சொல்லாமல் பாருங்க, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது ஆண்டவரே. நோ, அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது. அதனால அவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே. அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, சர்ச்சுக்கு உள்ள வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவன் இப்ப யார் ஆயிட்டா? அவன். யார் இப்ப இவன் ஆயிட்டா? வெளியில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கவன் இவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் இப்ப சர்ச்சில் இல்லை, இப்ப இங்கே போயிட்டாரு, அவர் வெளியில போயிட்டாரு. ஏன்? இவன் அக்கிரம சிந்தை உள்ளவனா இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணாமல் ஒரு பெருமையோடு, ஆவிக்குரிய பெருமையோடு நான் ஒரு காரியத்தை செஞ்சு அல்லது நான் ஜெபம் பண்ணுவேன்னா, நீ செய்கிற ப்ரேயரை உன்னை கேட்க மாட்டேன், போ, நான் அங்கே போயிடுறேன், அவன் தான் நமக்கு லாயக்கான ஆள். எனவே நாம் இந்த காரியத்தை நினைவில் வைப்போம். நம்ம பல காலங்களாக ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஆண்டவர் தான் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய ப்ரேயர் கேட்கப்படாத காரணமே, மிக முக்கியமான காரியமே, இன்னும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு வஞ்சம், என்னுடைய உள்ளத்தில் அந்த செருக்கு, என்னுடைய உள்ளத்தில் நம்ம பார்த்தது மாதிரி அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? கரெக்டாக சொல்ல, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவனுக்கு செவி கொடார். எனவே அதை நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, அக்கிரம சிந்தை கொண்டிருந்த நான் அடியேனை மன்னியும், எனக்கு விலக்கி ஆண்டவரே என்னையும் ஏற்றுக்கொள்ளும், நான் என்னை தாழ்மைப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யும் சொல்லுவோம். கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். நானே தேவன் பேசின வார்த்தைக்கு நான் நன்றி சொல்கிறேன். எடுத்த உடனே அந்த சங்கீதம் 66 என் இதயத்தில் சந்தை கொண்டன்னு சொன்னது போல், என்னுடைய இதயத்தில் நிறைய கெட்ட சிந்தனைகள் இருக்குது. ஆனாலும் என் மகள் 2 வருஷமாக சபைக்கு வரலை. நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன், கண்ணீர் விடுவேன், கேட்பேன், ஏன்டவரே நானும் தானே ஜூம் பண்ணுறேன், நானும் தானே கண்ணீர் விடுறேன், பைபிள் படிக்கிறேன், ஆனாலும் என் மகள் எதுவுமே செவி கொடுக்காமல் இருக்குது, என் மகள் மட்டும் ஏன் மனம் திரும்பாமல் இருக்குது. நானே அதை ஆண்டவரை வார்த்தையில் எடுத்து சொல்லுவாலும் அது கேட்குறதே இல்லை. ஏன்னா என்னிடத்துல அநேக குறைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவன் என்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய கண்ணீரை எப்படி கேட்பார்? அது நாளே எனக்காகவே பேசின போல் இருந்துச்சு. ஆனாலும் இனிமேல் நான் என்னுடைய சிந்தையில் இதயத்திலையும் நான் குறைகள் சொல்கிறவளையும் அந்த குணங்கள் உள்ளவளவாக நான் இருக்கிறேன். வீதியில் சத்தம் கேட்குறவளாகவும் நான் இருக்கிறேன். தேவன் இனி வரும் காலங்களில் நான் உண்மையாகவும் உத்தமாகவும் வாழ்ந்து என்னுடைய ஜெபத்துக்கு இவ்வளோ நாள் ஆண்டவர் பதில் கொடுத்தா இதுதான் காரணம் அப்படின்னு நான் புரிந்து கொள்ள, இதிலேருந்து என்னை மனம் திரும்பி விடு. நான் இந்த நாள்லையும் நான் சபைக்கு முன்னாடி என்னை தாழ்த்துறேன். ஆண்டவர் நாளில் இருந்து நீ மனம் திரும்ப எனக்கு உதவி செய்வார். அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு தருவார். நான் விசுவாசிக்கிறேன். நாளில் தகப்பன் எனக்காகவே என்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் இவ்வளோ நாள் கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவர் 2 நாள் தான் எனக்கு முடிவு கொடுத்தார். நான் விசுவாசிக்க என்னை பலன் தந்தார். இதிலிருந்து நான் மனம் திரும்ப எனக்கு உதவி செய்வார். நான் என் நம்பிக்கையை அறிக்கிறேன். ஆமென். தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நானும் கூட அப்படி தான் இருக்கிறேன், வீதியில் சத்தம் போடுறவளாக தான் இருக்கிறேன். இனிமேல் அந்த மாதிரி நடந்து கொள்ளாமல் இருக்கிறேன்னு சொல்கிறேன். எனக்கு தேவன் செய்த நன்மையை இன்னைக்கு சொல்லணும்னு இருக்கிறேன். எனக்கு நன்மை செய்தார். என் பிள்ளைய நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கும் போது என் மனது அப்படியே படபடன்னு இருந்து ரொம்ப கவலையாக இருந்தேன். தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றினதற்காக நான் நன்றி ஒவ்வொரு நாளும் என் கூட பேசினார். முதலாவது ஏசாயாவில் 51 அந்த அதிகாரத்தை சொல்ல தெரியல, ஆனால் ஃபஸ்ட்டு அது மூலியமாக தான் பேசினார். பேசும்போது இல்லை நம்மளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக முந்தி அந்த வசனத்தை சொன்னார், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆபிரகாமையும் சரளையும் தனிமையாக இருக்கும்போது அழைச்சார்ல, அதே போல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன்னு அந்த வசனத்தில் இருந்துச்சு. அதை நான் மனசுலேயே ஏற்றுக்கொண்டேன். அதே போல் நான் ஆஸ்பத்திரி போகும்போது எனக்கு ரொம்ப படபடன்னு இருந்து ரொம்ப கவலையாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் என்னோட வசனம் மூலமாக பேசினார். அதுக்கு இப்போ நன்றி சொல்லுறேன். என் தேவன் எனக்கு என் மகளுக்கு சுகத்தை கொடுத்தாரு.
வெள்ளனை கொடுத்தாருன்னு நான் நம்பிக்கை. எனக்கு குழந்தை இல்லாமல் 13 வருஷமாக இருந்தேன். என் தேவன் எனக்கு ஒளியை கொடுத்து, என் தேவன் என் பிள்ளையை கொடுத்து என் குடும்பத்தையும் எங்களையும் ஆசீர்வதித்திருக்காரு. அதை நான் இவ்வளோ நாளும் நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லி தான் ஆகணும். தேவனே என்னை பலப்படுத்துங்க. ஆனால் சாத்தான் சொன்னால், நீ வளருவ, நீ ஒன்றும் சொல்ல தெரியாது, உனக்கு நீ உனத்துக்கு லாய்க்கில்லாதவ, நீ நம்பிக்கை எப்படி அறிக்கையிடுவ அப்படின்னு அது மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனாலும் இல்லை ஆண்டவரே, நான் இன்றைக்கி கண்டிஷனாக நான் சொல்லி ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, இந்த நேரத்தில் என் தேவன் எனக்கு எவ்வளவா நன்மை செய்திருக்கிறாரு, அந்த நம்பிக்கையை நான் சொல்கிறேன். இனிமேல் கொண்டு என் தேவனுக்காகவும் என் பிள்ளையில வளர்ப்பேன், என் தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று நம்பிக்கை அறிக்கையிடுறேன். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தீர் என்றால் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாங்கிற வார்த்தையை நாம் தியானிச்சு கொண்டிருக்கிறோம். பிரதர் தாவீதை குறித்து பேசினார். தாவீது 2 முறை எப்படி நமக்கு நல்ல ஒரு சாட்சியாய், நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாருன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பாருங்களேன், தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார் மாதிரி முன்கூட்டியே சாமு மூலமாக ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ he was getting ready. இப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சவுல் என்ன செய்கிறார், இப்படியாவது தாவீதை தீர்த்துக்கிட்டதான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அவர் வனாந்தரங்களில் ஓடி போய் ஒளிந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறார். அந்த சமயத்தில் தாவீதுடைய உள்ளம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் 2 காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராமிஸ் ஆண்டோட வந்ததுக்கு பிறகு அதை நிறைவேற்றுகிறதுக்கு நம்முடைய மாம்சம் எவ்வளோ தூரம் துடிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை பார்க்கல. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும்போது, இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பல சமயம் நம்ம சபையில் பேசியிருக்கிறாங்க. உள்ளத்தில் அதெல்லாம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக நான் இதை தியானிக்க விரும்புகிறேன், இதை கூட்டிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, 1ஆம் வசனத்தில் சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது எங்கேதியிலே வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு, யார், ஒரே ஒரு மனுஷனா, தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிப்பதற்கு 3000 பேர் போகிறாங்க. வரையாடுகள் உள்ள கண்மலையின் மேல் தேட போனான். வழி ஓரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களிலே உட்கார்ந்திருந்தார்கள். போகிறது நல்லா தெரியுது. இப்பொழுது சவுல் எந்த ஏரியா போகிறார், எப்பேற்பட்ட இடத்துக்கு போகிறார், எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் உள்ளத்தை இப்படி காத்துக்கொள்கிறார் பாருங்களேன். அப்பொழுது தாவீதின் மனுஷன் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். அப்போ என்ன அர்த்தம்? சும்மா சொல்ல முடியுமா அப்படியே? அப்போ ஏதோ சம்திங் ஆல்ரெடி நடந்திருக்குன்னு மாதிரி, யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு மாதிரி, ஒரு நாள் நடனா சவுலை என்ன செய்யும், கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு. இப்போ இதை என்னாச்சு அப்படின்னா, தாவீதின் மனுஷன் தாவீதுக்கு என்ன செய்கிறாங்க, மனசில் போடுறாங்க. உங்களுக்கு தீர்க்கதரிசியமாக சொல்லியிருக்காரு ஆண்டவர், தாவீதே மறந்துடாதீங்க. தீர்க்கதரிசி ஒருத்தர் நினைச்சிருக்காரு, அவர் எந்த தரிசனம் தெரியும் சொல்லப்படலை. தீர்க்கதரிசனம் ஒரு நாள் சொல்லப்பட்டது இல்லையா? ஒரு நாள் சவுலை உன்னுடைய கையில் நான் ஒப்பு கொடுப்பேன், அப்படின்னு உனக்கு நலமானபடி உருப்படி செஞ்சுக்க அப்படின்னு. எவ்வளோ தூரத்துக்கு சரியான சான்ஸ் கொடுத்துருக்காரு ஆண்டவர் அப்படின்னு ஒருத்தர் பக்கத்தில் சொல்கிறான். இப்போ அவரோட மாம்சம் எப்படி இருந்திருக்கும், அவரோட உள்ள எப்படி இருந்திருக்கும்? ரைட் தானே, கர்த்தரே சொன்னார்ல ஒரு நாளுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு. அப்போ என்ன செய்யலாம்? தாசியாட்டா கூட தன் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் ரைட் ஓகே நடத்தீர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் உள்ளத்தில்
நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாள் அகிர சிந்தை உள்ளவனாய் நான் மாறிட மாட்டேன். அவர் சொல்றாரு பாருங்களே, தாவீது எழுந்திருந்து போய் ஒப்பு கொடுக்கும் நாள் உன்னோடு சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். அந்த அறுத்ததே அவனை உள்ளத்தில் என்ன செய்யலை, தாங்க முடியல. நான் நினைக்கிறேன் நடுங்கியிருப்பான். அப்படியே அவன் உள்ளமானது என்ன செய்ய, அப்படியே நடுங்கிருக்கும். கையை அறுக்கும்போது என்ன செய்யற, கை அப்படியே படப்பட அப்படியே நடுங்கியிருக்கணும் மாதிரி. காரணம், ஆண்டவரே நான் இந்த விதமான தவறு செஞ்சிடக்கூடாது. பல பேர் பலதை சொல்லியிருக்காங்க, உண்மைதான். ஆனால் நான் செய்ய மாட்டேன், என் கைகளினால் இதை செஞ்சிட மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஜாக்கிரதையாய் அந்த சவுலுடைய சால்வையின் தொங்கல் ஓரத்தை மாதிரி கொஞ்சம் அப்படி கட் பண்ணிட்டு, கட் பண்ணும்போதே அவனோட மனசானது கடகடன்னு அவனை அடிச்சிருக்கு. மனசு அடிக்குது அவனை. பாருங்களேன், சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்லாரு பாருங்களே, 6ஆவது வசனத்தில், அவன் தன் மனுஷரை பார்த்து, தன்னோட கூட வந்தாங்கல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை அனுசியாது செய்யாதபடி கர்த்தரனை காத்தாரே. எவ்வளோ மேன்மையான காரியம் பாருங்க, எவ்வளோ மேன்மையான. இன்னொரு கூட காமிக்கிற பாருங்க. நீ படித்தது தான் 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வாங்கல. அங்கே இன்னொரு காரியத்தை கூட இதே போல் இன்னொரு சம்பவம் நடக்குது. வேறு சம்பவங்கள், வேறு இடங்களிலே வேறு நாட்களில் நடந்த சம்பவங்கள் ரெண்டும். 7ஆம் அதிகாரத்தை வாங்கல. அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜன்னலுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்துல படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில், நல்லா வாசிங்க, அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். 8ஆம் வசனம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்திலே உருவ குத்தட்டுமா அப்படிங்கிறான். நடந்து கொண்டிருக்க சம்பவம் எப்போ தெரியுமா? இரவு வேளையில், மிட் நைட்டில். கொஞ்சம் சத்தம் கூட என்ன ஆகிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் மாதிரி. எப்படி பேசியிருப்பான், எப்படி அபிசாய் தாவீதை சொல்லியிருப்பார். ரொம்ப கவனமாய் காது பக்கத்தில் ஒரே குத்தா குத்திட்டு போயிட்டுமா அப்படின்னு. சரி, இந்த 2 காரியங்களையும் நான் அதில் நோட் பண்ண உங்களுக்கு கூடி காண்பிக்க முடிய விரும்புகிறேன். தாவீது கையில் ஈட்டி இருந்ததா, அது தாவீது ஈட்டியாக இருந்ததா? என்ன பார்க்காதீங்க, இங்கே பாருங்க. அந்த ஈட்டி யாரோட ஈட்டி? தாவீதின் கையில் ஈட்டியே கிடையாது. அவன் சாதாரணமாக இருக்கிறான். கர்த்தரனை காப்பார், கர்த்தரை எந்த இடத்துல என்ன செய்வாரனே காத்துக்கொள்வார். அப்படிதான் அவர் இருந்தார். பாருங்களேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, கீழே படித்து பார்த்தீங்கன்னா 12 சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஈட்டி தண்ணீர் செம்பு யாருடையது? சவுலுடையது. கையில் எதுவுமே கொண்டு வரலாங்க. அவர் என்னை ஆண்டவர் பார்த்துக்குறாருங்க. கர்த்தரனை என்ன செய்வார், நடத்துவாருங்க. நான் சிங்காசனம் உட்காரணும்னு சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணிங்கன்னா என்னைக்காவது உட்கார வைக்கணும், பரவாயில்லைங்க அப்படின்னு இருந்தார். ஆனால் ஈட்டி யாருடைய ஈட்டி? சவுல் ஈட்டி. எடுத்தது யாரு? சவுலின் ஈட்டியை எடுத்து அபிசாய் சொல்றாரு, ஈட்டி என்ன செய்து இப்போ கையில் வந்துருச்சு, ஒரே குத்த குத்திரட்டுமா அப்படின்னு. பாருங்களேன், எப்பொழுதுமே இந்த பெரிய ஆட்கள் இந்த சின்ன ஆட்கள் மத்தியில் இருக்கும்போது, இந்த சின்ன ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரியம் செய்வாங்க. அப்போ இந்த பெரிய ஆட்கள் என்ன செய்வாங்க, அப்படி கண்டுக்கலாம் வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? தலைமாட்டம் ஆட்டுவாங்க, இல்லைன்னா கண்ணை சைகை காமிப்பாங்க, அப்படி பேச வந்துடுவாங்க. ஆனால் இங்கே இப்பேற்பட்ட மனுஷனாகிய தாவீது அவர் என்ன சொல்லாரு பாருங்களேன். 9ஆம் வசனத்தில் தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொள்ளாதே. எப்போ? ராத்திரி நடந்துட்டு இருக்க சம்பவங்க, ராத்திரியில் நடந்துட்டு இருக்க சம்பவம். அவர் சொல்லாரு, அவரை கொன்றாத. ஒரே குத்தாய் 2 குத்தாய் குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ சாச்சிடட்டுமா? என்ன சொல்றீங்க நீங்க? ஓகே சொன்னீங்கன்னா போவோம், சுண்டிட்டீங்கன்னா போதும், ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு அபிசாய் மறைமுகமாய் தாவீத ஹீஸ் அர்ஜிங், அவளை உட்படுத்துகிறார், அவளை கம்பல் பண்ணுகிறார். ஆனால் இவளோட உள்ளத்தில் பாருங்களே,
அவர் உடனே சொல்றாரு, பின்பு தாவீது அவரை 9ஆம் வசனத்துல தாவீது அபிசாயை பார்த்து அவரை கொல்லாதே. இரவு வேளையிலே பேசும்போது எப்படி பேசியிருப்பாங்க, ராத்திரியில் இல்லையா? அவரை கொன்றாத, அவரை கொன்றாத. பதஷ்டமுள்ள எப்படி சால்வை சால்வையினுடைய அந்த நுனியை தொங்கும் போது எப்படி அவனோட உள்ளமானது வேதனையோடு படபடுத்துவதோ அதே போல படபடுக்கிறான். என்ன குன்றாத, குன்றாத. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் அப்படின்னு சொல்லாப்ல மாதிரி. பாருங்களேன், இந்த வசனத்துல நமக்கு இந்த வசனம் எழுதப்பட்டதுக்கு காரணம் என்ன? நம்ம வாழ்றதுக்காக வேண்டி தான், ஜாக்கிரதையாக வாழ்றதுக்காக வேண்டி தான். ஆண்டவர் பாருங்களேன், ஏங்க தாவீதுட்டு 1000 காரியம் குறைகள் இருக்கட்டுங்க, அதெல்லாம் விடுங்க, நோ ப்ராப்ளம். அது அவருக்கு ஆண்டவருக்குள்ள காரியம். தாவீதுட்ட எவ்வளவு நல்ல காரியங்கள் இருந்திருக்கிறது, அதை எடுப்போமே. அவர் அக்கிரம சிந்தை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், அக்கிரம சிந்தையோடு என்ன செய்ய எதையும் செஞ்சிட மாட்டேன் அப்படின்னு ஒரு செய்தார். நமக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். கர்த்தர் ஒரு நாள் காலையில் நமக்கு ஆஸ்வதிப்பாராக அப்படியே நடத்தி. தேங்க்யூ. தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டோம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இதுக்கு மாறா நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்த்தப்பட்டேன். அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் அதில் 15-16 இப்படி இருக்குது, என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். இது ஆண்டவர் சொல்கிற மாதிரி, உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, மாறா அக்கிரம சிந்தை எப்படின்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படும். அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருக்கு நான் சொல்கிற பதில் எப்படின்னா ஒரு அசட்டையான பதிலாக இருக்கும். மாறாக என் இருதயம் என்னாச்சு, செம்மையானவைகளை பேசினால் ஆண்டவருடைய இருதயம் என்ன பண்ணுமா, அவருடைய உள்ளிந்திரியங்கள்லாம் மகிழுமா. நம்ம சொல்லல சில சமயம் இயல்பாக பேசலாம், ஆக நீங்கள் அப்படி குதூகூலமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எப்படின்னா, என்னுடைய உதடுகள் செம்மையானவைகளை பேசினால். இப்போ ஆரம்பம் சொல்லையில் சொன்னாங்க, ஒரு மனுஷன் என்னை என்ன பண்ணார், அவர் தான் குப்பையை கொட்டினார், அதை அள்ளி போடுன்னு சொன்னால் என்னை அடிக்க வந்தார் அப்படின்னாரு. அதே நீதிமொழியில் இன்னொரு வசனம் 16:7 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இதை யார் செய்கிறான்னு சொன்னால், நாம் மாத்திரம் என்ன பண்ணா அந்த இடத்துல பொறுமையை காக்கிறதுங்கிறது பேசுகிறது ஈஸியாக பேசிடலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த மாம்சம்தான் உள்ளேருந்து எழும்பும். அந்த எழும்புற நேரம் மாம்சத்துக்கு தீனி போடாமல் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சமாதானமாக, என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் 1-2 காரியம். ஆரம்பம் ஃபேஸ் பண்ண காரியம்லாம் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. 1-2 இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த இடத்துல எரிச்சல் அடையாமல் அமைதியாக மட்டும் இருந்திருக்கேன். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் திருப்பூரில் இருந்த நாட்களில் அப்போ அந்த ஊரில் எனக்கு என்ன ஆகுது, வழி ரொம்ப பரிச்சயமாக தெரியாது. அப்போ அந்த புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்கள் வீடு ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு. அப்போ 2 கிலோமீட்டர் தொலைவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வழியாக நான் போயிட்டேன்னா வீட்டுக்கு ஈஸியாக போயிடுவேன். நைட்டு ஒரு 7:30 மணி இருக்கும். 7:30 மணி இருக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு அருகாமையில் வந்தால் ஒரு பேரிகேட் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ நான், சார் இங்கே தான் போகணும், பக்கத்தில் நான் போகணும் அப்படின்னு நான் கேட்டேன். சார் இந்த வழியாக நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் அந்த இன்னொரு ஸ்ட்ரீட் ஒரு பேர் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் பேர் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் வழியாக நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணிடலாம், அது வழியாக நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிறார். நானும் என்ன பண்ணுறேன்னா, அந்த வழியாக நான் போகிறேன். அந்த வழியாக போயிட்டு திரும்ப அது சுற்றி திரும்ப அதே இடத்துக்கு வருது. திரும்ப அந்த போலீஸ்கார் நிற்கிற அதே இடத்துக்கு வரேன். மீண்டுமா காரில் கண்ணாடி இறக்கிட்டு, சார் நான் இந்த இடத்துக்கு போகணும், நான் அமர்ஜோதி கார்டனுக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வழியாக போங்க சார், இந்த வழியாக போனால் என்ன ஆயிருன்னா நீங்கள் அங்கே போயிடலாங்கிறார்.
திரும்ப 3வது முறை வரேன். 3வது முறை வரையில் இருதயத்தில் சலனமே கிடையாது. 3வது முறை அந்த இடத்துல வரேன். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே இந்த ஊரில் வழியும் தெரியல அப்படின்னா, ஒரு 4-5 போலீஸ்காரன் சேர்ந்து அந்த பேரிகேடை தரன்னு இழுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அட்டென்ஷன்லேருந்து பயங்கரமாக சல்யூட் அடிக்கிறாரு. அவரை ஃபாலோ பண்ணி மீதி 4 பேர் அடிக்கிறாங்க. நான் சரி யாரோ வரவேண்டியவர் வந்துட்டார் போல், முக்கியஸ்தர் வந்துட்டார் போல், வழி அவர் நிமித்தம் நமக்கு திறந்து விடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு 100 மீட்டர் கடந்து சென்று என்னுடைய ரியர் கிளாஸில் பார்க்குறேன் யார் அந்த முக்கியஸ்தர் வந்தாருன்னு சொல்லிட்டு. என் கண்ணு கட்டினவரை எந்த முக்கியஸ்தருமே வரல. அதுலேருந்து நான் உணர்ந்து கொண்டேன், நீ மாத்திரம் முறுமுறுக்காமல் ஆண்டவரே அப்படின்னு உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படின்னு சொன்னது மாதிரி இன்னை வரை எனக்கு நினைவில் இருக்குது. யாருமே ஒரு பர்லாங் தூரம் போய் பார்த்தேன், யாருமே தெரில. ஆண்டவர் என்னத்தை காமிச்சாருன்னு தெரியல. தரன்னு அதே பேரிகேட் இழுத்து விட்டாங்க. நான் சமாதானம் வந்துட்டேன். என் மனைவிட்ட மட்டும்தான் அதை பகிர்ந்து கொண்டேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. 3ஆம் முறை அதே இடத்துல வந்தேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், ஆண்டவரே வழியை திறந்தார். ஒரு வணக்கத்தோடு வழியை திறந்தார். நான் எளிமையாக கடந்து வந்துட்டேன். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நான் அப்போ முறுமுறுத்து என்னையா இது 3 தடவை வந்துட்டேன், அதே சொல்கிறேன், நீ சொல்கிற வழியை சொன்னால் நான் திரும்ப இதே இடத்துல தானே வர்றேன், வேறு வழியே எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் முறுமுறுத்திருந்தேன்னா நிச்சயமாக நான் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பேன், அவர்களால் நான் கடிந்து கொள்ளப்பட்டிருப்பேன் நிச்சயமாக. மாறாக ஆண்டவரே அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் தேவன் அற்புதமாய் வழியை திறந்து நடத்தினார். அதனால் நம்ம வந்து நேசிக்கிறவர்களே நேசிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. ஆண்டவர் மலைப்பிரசங்க உன்னை நேசிக்கிறவன் நேசித்தா அதனால் என்ன, ஆயக்காரரும் பாவிகளும் இப்படி செய்கிறாங்கல்ல, அதே நீ செய்கிறதுட்டு உனக்கு என்ன பிரயோஜனம், உன் சத்துருக்களை நேசியுங்கள் தான் ஆண்டவர் சொன்னது. சத்துருக்களை நேசிக்க ஆண்டவர் தாமே கிருபை தருவாங்க. ஆமென். இந்த நாளிலும் கூட தேவன் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் யாவரும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே, நான் பல நாளாக கேட்டுட்டு இருக்கேன், என்னுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் இல்லையே, அப்போ என்னுடைய சிந்தை அக்கிரமமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நம்ம சிந்திச்சு அதை நம்ம யோசித்து அதில் நம்ம சோர்ந்து போய் மனமடிவாக வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் என்ன செய்திருக்கிறார், நம்முடைய எல்லா பாவங்களையும் தேவன் என்ன செய்வார், அவருடைய சமூகத்தில் போகும்பொழுது தேவன் அதன் சுவடு முதக்காரி இல்லாதபடி தேவன் என்ன செய்து விடுவார், மன்னித்து விடுவார். நம்ம நடந்து போனால் மழை நேரத்தில் பார்த்தோம்னா நம்முடைய சுவடுகள்லாம் என்ன செய்யும் தெரியும், அது ரொம்ப நாள் அது காஞ்சு நான் வயக்காடுகள்லாம் நடந்து போய் நம்மளுக்கெல்லாம் பழக்கம் இருக்குது. நம்ம நடந்து போன சுவடுகள்லாம் ஒருத்தர் பார்க்கலாம், அது சுவடுகள் வெளியே நிறைய பேர் நடந்து போவாங்க. ஆனால் தேவனிடத்தில் நம்ம போகும்போது தேவன் என்ன செய்கிறார், நம்முடைய ஒரு சுவடும் நம்முடைய வாழ்க்கையில் அது புது மனிதனாகவே தேவனை என்ன செய்து விடுவார், நம்மை பார்த்து விடுவார். அதனால இந்த வேளையில் நாம் என்ன செய்வோம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் நிறைய அக்கிரம சிந்தை நான் கொண்டிருந்தேன், ஆண்டவரே எனக்கு நீர் உணர்த்தி இருக்கிறீர் கர்த்தாவே, தயவா நான் இந்த வேளையில் நான் என்ன செய்கிறேன், ஆமாண்டவரே என்னுடைய பாவத்தை நீர் எனக்கு உணர்த்தினபடியால் நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தாவே, தயவா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம் தேவனிடத்தில் சேர்ந்தோம். ஆனால் தேவன் என்ன செய்து விடுவார், நம்பக்கமாய் தேவன் சேர்ந்து விடுவார். நம்முடைய சிந்தையெல்லாம் தேவன் என்ன செய்து விடுவார், ஒரு பரிசுத்தமாய் தேவன் மாற்றி விடுவார். நம்ம இந்த வேளையில கூட சங்கீத புஸ்தகத்தில் 32வது அதிகாரம், சங்கீதம் 32வது அதிகாரம், அதில் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அதில் பாருங்க, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா இந்த வேளையில தேவன் தந்த வார்த்தையை ரெஸ்பாண்ட் பண்ணி, ஆமாண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் நிறைய மிகுதியா இருக்குது கர்த்தாவே, இந்த அக்கிரமத்தெல்லாம் யாருக்கு தெரியும், நமக்கும் தேவனுக்கு தான் தெரியும். நம்ம இந்த வேளையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அக்கிரமத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதே இல்லை, தேவனுடைய சமூகத்தில் மறைக்காமல். அடுத்து, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் பாவம், ஆமாண்டவரே இந்த பாவமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு, நான் நல்லதுன்னு நினைச்சு செய்கிறேன், அதன் முடிவு என்னவா இருக்கு, தீமையா வந்துடுது. என்னுடைய பாவம் இப்படியெல்லாம் இருக்கு ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமம் இவ்வளவு கொடியதா அது இருக்குது கர்த்தாவே, என்னால் முடியல கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நான் அறிக்கையிட்டு என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். என்னுடைய மீறுதல், என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து செல்லக்கூடிய பாதையில நான் இந்தந்த காரியத்திலெல்லாம் நான் மீறி இருக்கிறேன் கர்த்தாவே, உம்முடைய சொல்படி நான் நடக்கலாம் ஆண்டவரே. நம்ம செல்வம் பிரதர் ஷேர் பண்ணது போல தேவன் பேசும்பொழுது அவர் என்ன செஞ்சார், திருப்பி என்ன செஞ்சிட்டாரு, அவர் சொன்ன வார்த்தையை மேலான அதிகாரம் உள்ள அவருக்கு என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையை நிமித்தம் என்ன செஞ்சார், 3 முறை கீழ்ப்படிந்தார். தேவன் என்ன செய்தார், அவருடைய வழிகளை எல்லாம் தேவன் என்ன செய்தார், தேவன் தவிடுபடியாக ஆக்கி போட்டார். அதுபோல நம்ம எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம செல்லக்கூடிய நபர் யாரா இருக்கணும், தேவனா இருக்கணும். நம்ம தேவனிடத்துல போய் நம்ம சரணாகதி அடைந்து விட்டோம் ஏனால் தேவன் என்ன செய்துவார், நம்ம அக்கிரமெல்லாம் ஒண்ணுமே அவருடைய பார்வையில், அவர் ஒரு கண் பார்வை பட்டால் போதும், நம்ம அக்கிரமெல்லாம் என்ன ஆகி போயிடும்,
ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்முடைய பாவத்தையும் நம்ம அக்கிரமத்தையும் தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம என்ன செஞ்சிடணும், சமூகத்துல போய் நம்ம ஊற்றிட்டோம்னா தேவன் என்ன செய்து விடுவார், எல்லா அநியாயத்தையும் நீக்கி தேவன் நம்ம என்ன செய்வார், அப்படியாய் புதிதாய் ஒரு பிறந்த ஒரு குழந்தையை போல தேவன் என்ன செய்வார், நம்மை பார்க்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17:9-10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குது. நம்ம வெளியரங்கமா செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சு தேவன் அந்த கடைசி நாள்ல என்ன செய்ய போறது இல்லை, பலன் கொடுக்க போறதே இல்லை. தேவன் என்ன செய்கிறார், நம்ம உள்ளான இருதயத்துல, நம்முடைய இருதயத்துல நம்ம சிந்தையில ஓடக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன செய்வார், அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம நம்ம சிந்தையில என்னென்னலாம் கொண்டு போறோம், நம்முடைய சிந்தை வாழ்க்கை எப்படி இருக்குது. ஒரு தோட்டத்துல ஒரு விதையை போட்டு நம்ம தண்ணி ஊத்துறது மாதிரி நம்முடைய சிந்தையில ஒரு காரியத்தை நம்ம திங்க் பண்றது. ஒரு கேடான சிந்தையை நம்முடைய வாழ்க்கையை நான் அசை போட்டேன், ஆனால் நான் என்ன செய்யறேன், ஒரு வயல்ல ஒரு நல்ல ஒரு விதையை போட்டு அதுக்கு என்ன செஞ்சுட்டேன், தண்ணியை ஊத்திட்டேன். அந்த விதை என்ன செய்யும், அது கண்டிப்பா என்ன செய்யவே இருக்காது, அமைதியா இருக்காது. அது ஒரு நாள் வரும், அது முளைக்கும், அதுக்கு தகுந்த பலன் என்ன உண்டு, கண்டிப்பா அது தரும். மாமரத்தை வச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட சர்டன் பீரியட்ல அது என்ன செய்யும், நமக்கு ஏற்ற கனியை தரும். அதுபோல நம்முடைய சிந்தை வாழ்க்கையில அக்கிரமத்தை நான் விதைத்தேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில அக்கிரமத்தையே நான் விதைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மனுஷருக்கு அடுத்த ஆளுக்கு தெரியாது, நான் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, நான் என்ன செய்யறது மற்றவங்களுக்கு தெரியாது. தேவன் என்ன செய்யறார், தேவன்கிட்ட போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எத்தனை முறை பண்ணாலும் தேவன் என்ன செய்யறார், நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார். அதனால தேவன்கிட்ட போய்க்கலாம் அப்படின்னு நம்ம துணிகரக்காரராய் நம்முடைய வாழ்க்கையில சிந்தை வாழ்க்கையில் நாம் கொண்டிருந்தோமேனால் தேவன் என்ன செய்யவே மாட்டார், நமக்கு செவி கொடுக்கவே மாட்டார் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் தேவன் மத்தியிலே பேசியிருக்கிறார். நம்முடைய வெளியரங்கமான காரியங்கள் நல்லதா இருக்கலாம், பைபிள் படிக்கலாம், டெய்லி டிவோஷன் கேட்கலாம், தேவனுக்கு அடுத்த காரியங்களை நிறைய செய்யலாம். தேவன் அதெல்லாம் வச்சு தேவன் என்ன செய்ய போறதில்லை, கடைசி நாட்கள்ல தேவன் நம்ம இடத்துல கணக்கு கொடுக்க போறதும் இல்லை, நமக்கு நன்மையாய் விளைய போறதும் இல்லை. தேவன் நம்முடைய சிந்தை வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்த, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நேற்று போலதான் இன்றையும் உன்னுடைய வாழ்க்கை இருக்கா, இல்ல கொஞ்சமாவது மாற்றம் இருக்கா? நேற்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கா? போன வருஷம் ஒரு வாழ்க்கை, அதே வாழ்க்கை தான் இந்த வருஷம் என் இடத்துல இருக்கா? இல்ல வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் நான் ஊற்றி விடுகிறேன் கர்த்தாவே. நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய அக்கிரமத்தை நான் உன்னுடைய சமூகத்தில் ஊற்றுகிறோனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு விடுதலை தர தேவன் என்ன செய்திருக்கிறீர், உண்மையுள்ள தகப்பனா இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறார், உண்மையுள்ளவர். அவர் சொன்ன வார்த்தையில ஒரு எழுத்தாகிலும் என்ன செய்ய போறதில்லை, மாறப்போறதே இல்லை. நம்முடைய அக்கிரமம் எல்லாம் நீக்கி நம்மை ஒரு புது மனுஷனாய் பார்ப்பதற்கு தேவன் எப்படிப்பட்டவரார், வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார்.